அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவராமன் வழக்கில் இன்னொரு விஷயம் என்ன ஒரு பூதகரமான விஷயம் வெளியாயிருக்குன்னா விடுத்திருக்கிறது என்றால் சீமான் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமாக பெண்களை அணுகுகிறார்களோ எவ்வளவு வசைச்சொற்களை இந்த நிமிடம் வரை பேசி கொண்டிருக்கிறாரோ அப்படித்தானே தம்பியில் இருப்பான் என்றதுக்கு நல்ல உதாரணம். என்னை கேட்டால் இந்த சிவராமன் வழக்கில் இந்த போக்சோ வழக்கு சிவராமனை மட்டும் இது போடுவது சரியல்ல, அவனை வளர்த்தெடுத்த, அவனை இந்த நிலைக்கு ஆளாக்கிய, அவனை சைக்கோவாக மாற்றிய சைக்கோ சீமான் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் கைது பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு காலில் ஓடும்போது முறிவு ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். சரியாக சொல்ல வேண்டுமானால் தரமான சம்பவமாக அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. இதே மாவுக்கட்டு தம்பிக்கு போடக்கூடாதுன்னு என்னை கேட்டால் தரமான சம்பவம் செய்ய வேண்டுமானால். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு. சரியாக சொல்ல வேண்டுமானால் அரசியல் கட்சி என்கிற பெயரில் பல பொம்பளை பொறுக்கிகளை உருவாக்கிவிட்ட சீமான் குறித்து தான் மறுபடியும் பேச இருக்கிறோம். ஏனென்றால் அண்ணன் எவ்வளியோ தம்பி அவ்வளி அப்படிங்கிற மாதிரி தம்பியில் கூட நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சரி பெரிய தலைகள் தான் போலியாக இருக்கிறாங்க, தலைகள் அதாவது சரியாக சொல்ல வேண்டுமானால் தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள், தலைவர்கள் போலியாக இருக்கிறார்கள், அல்லது சிஷியன் சரியாகத்தான் இருக்கிறான், பக்தர் சரியாக இருக்கிறார்கள், குருக்கள் தான் மோசமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இங்கே எல்லாமே மோசமாக தான் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அதாவது அண்ணன் எவ்வளியோ தம்பிகளும் அவ்வளின்னு பாரியா ஜோம்பிகளாக பொம்பளை பொறுக்கிகளாக வக்கிரம் பிடிச்ச நாய்களாக இருக்கிறாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சிலர் வேண்டால் விதிவிலக்காக இருக்கலாம், சிலர் வேறு என்றால் சித்தாந்தம் என்று நம்பி அவர்கள் வாழ்க்கையை துளைக்கலாம், அவர்களே இந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே இல்லை. ஆனால் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா வசூல் செய்வதிலும் பொம்பளைகளை போகப் பொருளாக பார்ப்பதிலும் இளம்பெண்களை ஏமாற்றி பாலியல் சுரண்டை செய்வதும் தான் நாம் தமிழர் கட்சியின் பிரதான கொள்கையாக இருக்குமோ என்கிற ஐயம் எழ தோன்றுகிறது. அப்படித்தான் சாட்டை துறைமுகம் உட்பட இடுமூடங்காட்சி உட்பட எல்லோருமே பெண்களை பேசக்கூடிய விதம், பெண்கள் நடத்தக்கூடிய விதம் மறைமுகமாக இருட்டறையில் பார்த்தீங்கன்னாக்க மகா மோசமானதாக இருக்கிறது. பல்வேறு தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் ஆடியோ வீடியோவில் மட்டுமல்ல, இவர்கள் வளர்த்து வச்சுக்கிற விதம் இருக்குல்ல, அதுவே கேவலமாக இருக்குது. ஏன்னா காரணம், அதாவது விதை ஒன்று ஓட்டால் சொர ஒன்றா முளைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் சீமான் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமாக பெண்களை அணுகுகிறார்களோ எவ்வளவு வசைச்சொற்களை இந்த நிமிடம் வரை பேசி கொண்டிருக்கிறாரோ அப்படித்தானே தம்பியில் இருப்பான் என்றதுக்கு நல்ல உதாரணம். பார்த்திங்கன்னா சிவராமன் என்கிற ஒரு நபர், குறிப்பாக அவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்ல தப்பி ஓடி இருக்கிறார். அதனால் கோயம்புத்தூரில் வச்சு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவன் அழிச்சிருக்க வாக்குமூலம் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவன் என்சிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பாங்க இல்லையா, அது ஒரு போலியாக சர்டிஃபிகேட்டை வாங்கி மகா மோசமான தனியார் பள்ளிகளெல்லாம் இந்த பெண்களை கூட்டி போய், இந்த குறிப்பாக இளம் மாணவிகளை கூட்டி போய் இந்த பாலியல் வல்லுறவுக்காகவே இவன் இவ்வளவு வேலையும் அயோக்கியம் செய்துள்ளான் என்பது அம்பலமாக இருக்கிறது. கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கிறது. பார்த்தீங்களா சீமானுடைய வளர்ப்பு. அதனால தான் சொல்கிறேன், சீமான் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு வன்மமும் அல்ல. ஆனால் சீமான் போடுகிற அந்த விதை இருக்குல்ல, சீமான் பரப்புகிற அந்த அயோக்கியத்தன அரசியல் இருக்குல்ல, அவன் ஏற்படுத்துகிற அந்த விபரீதம் இருக்குல்ல, இது கஞ்சாவை விட போதையை விட மகா மோசமானது. கண்களுக்கு தெரிய வல்லது தெரியாது, ஆனால் உள்ளத்துக்குள்ளே சீமான் என்னவெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணுறானோ. ஏன்னா ஒருத்தர் பாருங்கள், மேடையில் போகும்போது ஃபுல்லாக சொல்கிறான், விஜயலட்சுமி வச்சு 15 வருஷம் ஒரு பொம்பளை வச்சு என்னை மிரட்டிங்க, ஆனால் அதுக்கு பிறந்தாண்டா எனக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் கூடிச்சுன்றான். எவ்வளவு கேவலமான வல்கரையான ஒரு மனநிலை இருந்தால், அதுவும் மேடையிலே ஒரு குடிகாரன் உளறி கொட்டுறான்னு சொன்னால், இதை விட எப்படிங்க வேறு கேவலமான விஷயங்களை வேறு எப்படிங்க பார்க்க முடியும்? வேறு என்னங்க சாட்சி வேணும்? அப்போ அந்த உளவியல் தானே, அந்த வக்கிர உளவியல் தானே தொண்டர்களுக்கு கடத்தப்படும், குறிப்பாக தம்பிகளுக்கு கடத்தப்படும். அதுதான் இன்றைக்கி என்னை கேட்டால் இந்த சிவராமன் வழக்கில் இந்த போக்சோ வழக்கு சிவராமனை மட்டும் இது போடுவது சரியல்ல, அவனை வளர்த்தெடுத்த, அவனை இந்த நிலைக்கு ஆளாக்கிய, அவனை சைக்கோவாக மாற்றிய சைக்கோ சீமான் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் போட்ட விதை ஆறு சீமான் போட்ட விதை. அதனால தான் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு ஒருத்தன் முழிக்கிறான். ஆனால் இது ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஆனால் இன்னும் என்னென்ன நடக்கப் போகுது, என்னவெல்லாம் இந்த சிந்தனை மலடுகளாக மாற்றி ஜோம்பிகளாக மாற்றி ஒரு பெண்களை பார்க்கக்கூடிய, ஏன்னா எடுத்த உடனே கமெண்ட் என்ன வராண்டே கோத்தா கொம்மா இதுதான் பேசுகிறாங்க. நல்ல ஆம்பளையா நல்ல பொம்பளையா இப்படி தான் கேட்குறாங்க. ஆம்பளையா என்று ஒருத்தன் கேட்க ஆரம்பித்த பிறகு அவனுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாதவன். அது ஆம்பளையானா ஆம்பளை அவளை மிகையா, பொம்பளைனா அவளை கேவலமாங்கிற ஒரு எதிர்ச்சொல் உருவாதா இல்லையா? அப்போ பார்க்கிற விதம், நடத்தப்படுகிற அரசியல் நடவடிக்கைங்கிறது மிக கேவலமாக படு மிருகத்தனமாக, என்ன சொல்கிறது, மனித லிஸ்டே சேர்க்க முடியாத சைக்கோவாக இந்த சீமான் சைக்கோ மாற்றி இருக்கிறான். அதன் விளைவாகத்தான் இந்த சிவராமன் என்கிற இந்த நபர் இவ்வளவு கேவலமாக அவன் மேடையில் பேசுகிறத பாருங்கள். நாங்கள் பெண்களை கையை வச்சா நாங்கள் நொறுக்கி விடுவோம், அள்ளி விடுவோம், நாங்கள் பாதுகாக்கிறதே எங்களோட நடவடிக்கை. எப்படி இந்த சீமான் சொல்லலை 50-50, பாதி ஆண் வேட்பாளர்கள் பாதி பெண் வேட்பாளர் சொல்லலாம். பார்த்தீங்களா, அந்த பொய் மேடையில் அண்ணன் எப்படி மேடையில் பொய் பேசுகிறானோ அதே மாதிரி தம்பி இந்த மேடையில் இவ்வளோ கேவலமாக பொய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த என்சிசிங்கிறதே ஒரு போலியான சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த இளம் மாணவிகளை, அந்த சிறுமிகளை கற்பழிப்பதற்காகவே இவன் இப்படி ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்க நினைக்கும் போது எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை தான் நாம் தமிழர் வளர்த்துருக்கிறதா? நாம் தமிழர்ங்கிற அந்த ஒரு நல்ல சொல்லாடலை இவ்வளவு தூரம் இவ்வளவு யாரும் கொச்சைப்படுத்திக்க முடியாது. அநேகமாக ஆதித்யநாதர்கள் இருக்கும்போது கூட இப்படி அந்த கட்சி பெயர் கொச்சைப்பட்டிருக்காது. இந்த சைக்கோ சீமானிடம் வந்த பிறகு, இந்த பொம்பளை பொறிக்கு சீமானிடம் வந்த பிறகு தான் இவ்வளவு கேவலமான அந்த வார்த்தையோட அர்த்தமே போச்சு. அது நாம் தடவல் கட்சியாக இன்று மாறி நிற்கிறது. அப்படி விமர்சிக்கிற அளவுக்கு அது பொருத்தமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி கைது பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு காலில் ஓடும்போது முறிவு ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். சரியாக சொல்ல வேண்டுமானால் தரமான சம்பவமாக அவருக்கு மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது. ஒரு கால் பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி நீட்டி உட்காந்துருக்கான். ஒரு காலை பெரிய சுற்று ஒயிட்டாக சுற்றி போட்டிருக்காங்க மாவுக்கட்டு. அதாவது சீமான் கொடுத்த பரிசு, சீமான் வளர்த்த வளர்ப்பு, சீமான் கட்டிய வழியில் சென்ற ஒரு தம்பிக்கு மாவுக்கட்டு போடும் அளவிற்கு எந்த பாத்ரூம் வலிக்கு விழுந்தாரோ அல்லது எங்கே ஓடி ஒளிந்தாரோ தெரியவில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. இதே மாவுக்கட்டு தம்பிக்கு போடக்கூடாதுன்னு என்னை கேட்டால் தரமான சம்பவம் செய்ய வேண்டுமானால் பல பெண்களை அலக்களித்த சமீபத்தோடு பார்த்தீங்கன்னா பெண்களை சீமான் எப்படி பார்க்குறானுங்க நல்ல உதாரணம். அவன் காசு வச்சுருக்கிறது, பணம் வச்சுருக்கிறது, நகை வச்சுருக்க கூட எனக்கு சிக்கலடா, ஆனால் வெள்ளை பிகரா வச்சுக்காம பாரு, அதானே நான் தாங்கிக்க முடியலன்ற ஒரு கேவலமான கீழ்த்தரமான பொம்பளை பொறுக்கி மனநிலையை தெள்ள தெளிவாக ஒரு ஆடியோ வெளிப்படுத்திடுவது. ஏனென்றால் இவன் ஆடியோ எதுவுமே பொய்ன்னு சொல்லலை, நான் உசுருன்னு சொல்லுவோம் மசுருன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அந்த ஆடியோக்கள் உண்மை என்று சொன்ன பிறகு அப்போ நித்யானந்தா குறித்து பேசிய அந்த ஆடியோ உண்மை என்று உறுதியாகிறது. அதை பார்த்த தம்பிகளும் அண்ணன் எவ்வளியோ தம்பி அவ்வளி என்ற மாதிரியா அவன் மாவுக்கட்டு போட்டிருக்கான். அந்த மாவுக்கட்டு நியாயமாக யாருக்கு போட்டிருக்க வேண்டுமென்றால் தற்குறி பொம்பளை பொறுக்கி கேவலமான பிழைப்புக்காக இளைஞர்களை சிந்தனை மலடுகளாக மாற்றி இளைஞர்களை காயடித்து இளைஞர்களை அவருடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து அவர்களை மேற்கொண்டு மூர்க்கர்களாக பொம்பளை பொறுக்கிகளாக மாற்றுகிற சீமானுக்குத்தான் நியாயமாக மாவுக்கட்டு போட்டிருக்க வேண்டும். நிச்சயமாக விரைவில் அந்த காரியத்தை திரு எஸ்பி வருண் அவர்கள் செய்வார் என்று தான் நம்புகிறோம். ஏனென்றால் இந்த ஒருத்தன் கண்ணன் கைதாகி இருந்தால் இல்லையா, அதாவது வருண்குமார், எஸ்பியோட வருண்குமார் அவரோட மனைவி எல்லாத்தையும் மிக கேவலமாக பேசியிருந்தான். அது இன்னதுன்று அறுவருக்கு தகுந்தபடியான சொல்லாடலுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் அது நாம் தமிழ் கும்பலாகத்தான் இருக்கிறது. அத்தகைய ஒரு கும்பலை அந்த கும்பல் தலைவன் பொம்பளை பொறுக்கி சீமான் உருவாக்கி வைத்திருக்கிறான். அதனால தான் யார் எடுத்தாலும் கேவலமாக பேசுகிறேன். மகன் பார்க்குறதில்ல, மனைவின் பார்க்குறதில்ல, தாயின் பார்க்குறதில்ல. இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் ஜந்துவை இதுவரை தமிழ்நாடு பார்த்ததில்லை, ஏன் இந்தியாவே பார்த்ததில்லை, ஏன் உலகமே பார்த்ததில்லை. அவ்வளவு கேவலமான ஒரு கீர்த்தனமான ஒரு ஜந்துவாக உலா வந்து கொண்டிருக்கிறார் இந்த சைக்கோ சீமான். ஆக இந்த சிவராமனுடைய ஒட்டுமொத்த குற்றத்திற்கு மூல காரணம் ஏனென்றால் அது நிச்சயமாக சீமானாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த ஆள் காட்டிய வழி அப்படி, அதனால் சிவராமன் மாட்டிக்கொண்டார் இப்படி, அதான உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவராமன் வழக்கில் இன்னொரு விஷயம் என்ன, ஒரு பூதகரமான விஷயம் வெளியாயிருக்குன்னா விடுத்திருக்குது என்றால் அந்த ஒரு மாணவி மட்டும் புகார் கொடுக்கவில்லை, அந்த என்சிசி கேம்பஸில் கலந்து கொண்ட 12 மாணவிகளுமே இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையை மட்டும் இல்லை எங்களையும் சீண்டினார் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு குழந்தைடா சிறுமி, அவனுக்கு எருமாடு வயசு இருக்குது. ஏன்னா 60 வயசு எருமையும் அப்படித்தான் இருக்குது. அப்போ இது 25-30 வயசு எருமை இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அது காட்டிய வழி இது இப்படி செய்யுது.
அப்போ இதுகளை என்ன செய்கிறது? இதுக்கு மாவுக்கட்டு மட்டும் போட்டால் பத்துமா? அப்போ இதுகளை சொல்கிற மாதிரி வல்கரையாக இந்த இளம் சிறுமிகளை எல்லாம் இளம் குழந்தைகளை எல்லாம் பாலியல் இச்சை கொண்டு பார்க்கக்கூடிய கண்கள் எங்கிருந்து இவனுக்கு வந்தது? இவ்வளவு காமக்கொடூரனாக இவன் எப்படி வழிநடத்தப்பட்டான்? அது தலைவன் சீமானால், அவனுடைய தலைவன் சீமான் அந்த வல்கரையான மனநிலை இருப்பதால் தான் இவனுக்கு அந்த புத்தி வந்திருக்கிறது. அப்போ நியாயமாக மாவுக்கட்டு போட வேண்டிய நபர் யார்? நிச்சயமாக சீமானாகத்தான் இருக்க முடியும். சீமான் எப்பொழுது மாவுக்கட்டு போட்டு இந்த ஒட்டுமொத்த குற்றங்களுக்கும் சமூகத்தை சீர்கெடுத்த இளைஞர்களை சீரழித்த பாவத்திற்காக அந்த குற்றத்தாக எப்பொழுது தண்டிக்கப்படுகிறானோ அப்பொழுதுதான் இது உண்மையான தீர்வு நோக்கி போக முடியும் என்பது எனது ஆழ்ந்த கருத்து. ஏனென்றால் இப்படியான சிவராமன்கள் இன்னும் எவ்வளவு இருக்கிற உள்ள அநேகமாக இருமணங்கார்த்தி கூட அந்த லிஸ்ட்டில் போக வேண்டிய ஆளு தான். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணை மிரட்டி இப்பொழுது தப்பித்து கொண்டிருக்கிறார் இடுமுடன் கார்த்திக். சாட்டுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்பர் 1 மாமா பையன். மஞ்சப்பொடி மாமா என்பது புகழ்பெற்ற ஒன்று. ஆக கட்சியின் மேலிருந்து கீழ் வரை எவ்வளவு சீல் பிடித்த, எவ்வளவு முகம் சுளிக்கக்கூடிய, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் அல்லாத ஒரு வன்ம கும்பலை, வன்ம குடோன்களை, லும்பன்களை வளர்த்திருக்கிறார் இந்த சீமான் என்பது எவ்வளவு தெளிவாக தெரிகிறது. இப்போ அந்த 12 வயது சிறுமிகள் பூராம் முழுக்க 12, 13, 15 வயதுக்குள்ள சிறுமிகள் தான் இவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இப்போ எஸ்பி வருண் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார். இது அரசியலுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. எனது தாய் தந்தையே, எனது மனைவியே, எனது குழந்தைகளை மிக கேவலமாக பேசியே எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்களை ஒருபோதும் விடமாட்டேன், அவர்களை தூண்டியவர்களையும் விடமாட்டேன் இருக்காரு. குறிப்பாக தம்பிகள் இருக்காங்கல்ல, அவங்க தூண்டிருக்காங்க பாருங்க, அவர்களையும் விடமாட்டேன் இருக்காரு. நிச்சயமாக எஸ்பி வருண் ஒரு களத்தில் இறங்கி விட்டார் என்று சொல்ல வேண்டும். அதனால தான் பதறிப்போய் இப்போ சீமான் என்ன சொல்ல தெரியுமா? சீமான் மாதிரியே ஒரு சுயநல சொம்பு, ஒரு அயோக்கிய ராஸ்கல் வேறு யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தம்பிகள் எழுதியிருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சர்வசாதாரணமாக போகிற போக்கில் பல லும்பன்களை உருவாக்கி விட்டிய லும்பன் இன்றைக்கி பத்திரிகையில் பேடி தரான். எனக்கு இது சம்மந்தம் இல்லை பூராமே எனக்கு, அதாவது இதுக்கு நான் சம்மந்தம் இல்லை. மாறாக எஸ்பி வருணோட ஆட்கள் தான் இவரை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாராம், அந்த ஆதரவாளர்கள் தான் இவரை இவரோட அப்பா அத்தான பேசுகிறானா. நீ மற்றால பேசினா பத்தாதா, ஒன்று இன்னொருத்த வேறு பேச வேண்டுமா? திரும்ப சொல்கிறேன், இது யார் இந்த வசைமொழியை பெண்கள் ஆண்குறி பெண்குறி குறித்து மயமாக வைத்து திட்டுகிறார்களோ அது யாராக இருந்தாலும் அது அரசியல் அழகல்ல. அதை விட அருவருப்பு எதுவுமா இருக்க முடியாது. ஆனால் அவ்வளவு கேவலமான அருவருப்பான அரசியலை உருவாக்கி இன்று பல லும்பன்களை, ஒரு கும்பல்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் சீமான். அதனால் தயவுசெய்து எஸ்பி வருண் அவர்கள் இனியும் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லா வகையான ஆதரவு திரட்டுகள் என்பது தெரியும். பல லும்பன்களை வெளிநாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறார். வெளிநாடு இருக்கின்ற திமிரில் பார்த்தோன்னா அவன் ரொம்ப கேவலமாக எழுதுகிறாங்க. அவர்களெல்லாம் ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கேவலமாக பெண்களை, குழந்தைகளை, சிறுமிகளை அதை மயமாக வைத்து பேசுவதும் அவர்களை பாலியல் சூழலுக்கு ஆளாவதும் உறுதிப்படுத்தப்பட்டால் நீ எங்கே இருந்தாலும் தூக்கி வரப்படுவீர்கள். இங்கே வந்த பிறகு ஜெயிலை விட்டு எங்கேயும் போக முடியாது, உங்கள் பாஸ்போர்ட் முடக்கப்படும். தயவு செய்து இந்த அயோக்கிய பைய சீமானை நம்பி உங்கள் வாழ்க்கை இழக்காதீர்கள். அந்த ஆளுக்கு பாதுகாப்புக்கு பாஜக இருக்குது, ஆனால் உங்களுக்கு யாருமே இல்லை. நெருங்கி கிட்ட தொடங்கினா இந்த பார்த்தீங்கன்னா சிவராமனை கட்சியிலிருந்து நீக்கணும் என்று எழுதிட்டேன் பார்த்தீங்கன்னா, அது மாதிரியா இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எங்கள் தம்பிகளே இல்லை, நம்மளுக்கு கட்சியில் இல்லைன்னு சொல்லி அழகாக போக கழட்டி விட்டு போய்விடுவார் இந்த சீமான். ஏனென்றால் சீமான் உச்சபட்ச அயோக்கியன். தன் காரியத்திற்காக, பிழைப்பதற்காக, தின்னு கொழுப்பதற்காக, ஊற்றி குடிப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு சீமான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.